இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சாதாரண தையல்காரனா தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு தேசிய விருது வாங்கும் ஒரு நடிகரா மாறின ஒரு மனிதரோட கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒரு காலத்துல சினிமா படப்பிடிப்பு தளத்துல ஹீரோக்களோட ட்ரெஸ்ஸை வந்துட்டு தைச்சு கொடுத்துருந்த ஒரு மனுஷர் அதே படப்பிடிப்பு தளத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல வந்துட்டு ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேசிய விருது வாங்கும் நடிகரா வந்துட்டு உயர்ந்திருக்காங்க. இவர் நடிச்ச காலகட்டத்துல இவர்லாம் ஒரு நடிகரா அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவர் ஒரு நாள் பெரிய ஒரு விருது வாங்கும் நடிகரா மாறுவாரு அப்படின்னு அப்ப யாருக்குமே தெரியல. மலையாள சினிமால டைரக்டர்ஸ் எந்த ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் எழுதினாலும் அவங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்திரன்ஸ் அவர்கள் தான். சமீப காலமா மலையாளம், தமிழ் போன்ற படங்கள்ல பல முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிட்டு வராரு இந்திரன்ஸ் அவர்கள். இவரோட வாழ்க்கை அப்படின்றது நார்மலான ஒரு நடிகரோட வாழ்க்கை கிடையாது. தாமதமா தன்னோட கெரியரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த வெற்றி அப்படின்ற ஒரு இலக்குல எப்படி அவர் வந்தாரு அப்படின்ற ஒரு பயணம் தான். 1956 மார்ச் 16 கேரளா திருவனந்தபுரம் மாவட்டத்துல ஒரு சின்ன குடும்பத்துல பிறந்தவர் தான் சுரேந்திரன் அவர்கள். சினிமால வந்த சான்ஸ்னால தன்னோட பேரை இந்திரன்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு. குடும்பம் ஏழ்மையானதா இருந்ததுனால பெரிய படிப்பு இவரால படிக்க முடியல. சின்ன வயசுலயே வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. அப்படிதான் திருவனந்தபுரத்துல ஒரு கடையில வந்துட்டு தையல்காரனா வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அந்த தையல் நல்லா கத்துக்கிட்டு சினிமால இருக்கிற ஹீரோஸ்க்கு வந்துட்டு காஸ்டியூம் டிசைனரா இவர் மாறுறாரு. 1980ஸ்ல வந்த படத்துல ஹீரோஸ்க்கு ஒரு முக்கியமான காஸ்டியூம் டிசைனரா இருந்தாரு இந்திரன்ஸ். ஒரு படப்பிடிப்பு டைம்ல ஒரு சின்ன ரோல் பண்ற கதாபாத்திரம் அன்னைக்கு வர முடியல. அந்த ரோலுக்கு இந்திரன்ஸ் அவர்களை நடிக்க கூப்பிடுறாரு இயக்குனர் அவர்கள். அந்த ஒரு ரோல் தான் அவரோட வாழ்க்கையை மாத்த போறது அப்படின்றது யாருக்குமே வந்துட்டு தெரியல. அவர் அப்ப நடிச்சிட்டு இருந்த காலத்துல அவரோட ஒல்லியான தோற்றம், நகைச்சுவையான ஒரு முகம், இது எல்லாமே பார்த்து இவர்லாம் ஒரு நடிகரா அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 1990கள்ல இருந்த ரசிகர்களுக்கு இந்திரன்ஸ் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் சிறந்த ஒரு காமெடி கேரக்டர் அப்படின்றதான் வந்துட்டு மனசுல நிற்கும். அந்த டைம்ல டாப் ஹிட்ல இருந்த ஜெகதி ஸ்ரீகுமார், கொச்சின் ஹனீஃபா, ஹரிஸ்ரீ அசோகன், சலீம் குமார், இந்த மாதிரி டாப் பொசிஷன்ல இருந்த காமெடி நட்சத்திரங்களுக்கு இடையில தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்குனாரு இந்திரன்ஸ் அவர்கள். அவ்வளோ காலமும் இவர் ஒரு காமெடி நடிகராக தான் இருப்பாரு அப்படின்னு மக்கள் வந்துட்டு நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா இந்திரன்ஸ் அவர்கள் கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை வந்துட்டு இயக்குனர்கள் பார்த்தாங்க. 2018 ரிலீஸ் ஆன ஆள் ஒருக்கம், இந்த ஒரு படம் தான் இந்திரன்ஸ் அவர்களுடைய கெரியரையே மாத்தின ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு மகளை தேடும் அப்பாவா வந்துட்டு இந்திரன்ஸ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த நடிப்பை பார்த்து அந்த தியேட்டர்ல இருந்த எல்லாருமே அழுதுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குடும்ப ரசிகர்களுக்கு இந்திரன்ஸ் அவரோட கதாபாத்திரம் வந்துட்டு இதுல ரொம்பவும் பிடிச்சு போச்சு. தேசிய அளவுல இந்த படம் வந்துட்டு பாராட்டுகளை குவிச்சுது. இந்த படத்துக்கு 2018ஆம் ஆண்டுல இந்திரன்ஸ் அவர்களுக்கு சிறந்த நடிகர் அப்படின்ற தேசிய விருது கிடைக்குது. சாதாரண ஒரு மனுஷனா இருந்து ஹீரோஸ்க்கு ட்ரெஸ் தைச்சிட்டு இருந்த ஒரு கேரக்டர் இந்திய சினிமாலேயே வந்துட்டு பேசக்கூடிய ஒரு நடிகரா மாறின ஒரு தருணம் வந்துட்டு மலையாள சினிமாவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு அடுத்து 2021 ரிலீஸ் ஆன ஹோம் அப்படின்ற ஒரு திரைப்படம். சாதாரண ஒரு குடும்ப தலைவரா இருந்த கதாபாத்திரத்துல இந்திரன்ஸ் அவர்கள் வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. தன்னோட மகன் கூட இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிற ஒரு தந்தையோட கேரக்டர் அது. OTTல ரிலீஸ் ஆன இந்த படம் கேரளால மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு எல்லா இடங்களையும் ரசிகர்களால பேசப்படக்கூடிய ஒரு படமா மாறுச்சு. சாதாரண ஒரு காமெடி ஆக்டரா வந்துட்டு இந்திரன்ஸை பார்த்தவங்க எல்லாருமே இந்த மாதிரியான படங்களுக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவரோட கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான கதாபாத்திரமா மாறுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன கருப்பு திரைப்படத்துல இவர் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோலை வந்துட்டு பிளே பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து இப்ப தமிழ் சினிமாக்கள்ல நிறைய படங்கள்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு வருது. இயக்குனர்கள் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் எழுதினாலே இது இவருக்கு தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு முன்னணி நடிகரா வந்துட்டு உயர்ந்திருக்காரு இந்திரன்ஸ் அவர்கள். ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில ஏழ்மையான ஒரு குடும்பத்துல வந்துட்டு பிறந்து பள்ளி படிப்பை வந்துட்டு முடிக்க முடியாம ஒரு தையல்காரனா வேலை செய்ய ஆரம்பிச்சு சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் பண்ணி ஒரு காமெடி ஆக்டரா மாறி அதுக்கப்புறம் தேசிய விருது பெறும் ஒரு ஆக்டர் அளவுக்கு
வந்துட்டு மாறி இருக்காரு. இவரோட பயணம் நம்மளுக்கு ஒண்ணு சொல்லுது. வெற்றி அப்படின்றது சீக்கிரமா கிடைச்சா அது பேரு அதிர்ஷ்டம். அதே வந்துட்டு தாமதமா வந்தா அது வரலாறா மாறும். அதனால இன்னைக்கு ரசிகர்கள் இவரை நார்மலா ஒரு ஆக்டரா மட்டும் பார்க்காம முயற்சிக்கான ஒரு அடையாளமாகவும் பார்க்கறாங்க. மேலும் சினிமாவை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சந்தியாதாஸ்.